ஓகே. அதாவது இப்போ வந்துட்டு சரி, ஓகே. இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ அப்படின்னும்போது நான் இத ஃபாலோ பண்ணினேன். என்னால வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஹெல்த்ல. ஓகே. சூப்பர். இப்போ எதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் யோசிச்சேன். நான் யோசிக்கும்போது எனக்கு என்ன எனக்கு நான் இதுவும் புக்ல இருந்து தான் எனக்கு கிடைச்ச ஒரு பதில். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வந்துட்டு ஒரு விஷயத்த தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க கூட என்ன பண்ணுங்க, நீங்க நெறைய விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது உதாரணத்துக்கு வந்துட்டு உங்களோட காதல் வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கனவு வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட வீடு, வாசல், ஒரு பைக்கு, கார் என்னவா இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, நெறைய தேடியிருப்பீங்க. தேடி நெறைய ரிசர்ச் பண்ணி, ஏன் அந்த ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் அந்த ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல அந்த விஷயத்து மேல ஆசைப்பட்டுருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க அந்த விஷயத்து மேல ஆசைப்பட்டுருப்பீங்க. ப்ளஸ் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பியிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்களால ஒரு பல்சர் பைக், இல்லாட்டி ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்க முடியும். இதுதான் நம்ம கெப்பாசிட்டிக்கு முடியும். நம்மளோட வருமானத்தில இதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க பிரெயின் வந்துட்டு அத நம்பிரும். ஏன்னா நீங்க அதுகிட்ட அவ்வளோதான் சொல்றீங்க. நீங்க ஒரு ஆடி கார் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, உங்க பிரெயின் நம்பாது. ஏன்னா அதுகிட்ட தெரியும். உங்க பிரெயினுக்கு தெரியும் உங்க அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. அது மாரி உங்களோட வருமானம் என்னன்றதும் தெரியும். ஸோ அத நம்பாது அது. ஸோ இந்த இடத்துல நீங்க அ அந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றீங்க. ஒரு மாருதி கார் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா, உங்க பிரெயினுக்கு தெரியும். ஸோ உங்களால அது முடியும். சப்போஸ் உங்களோட சேலரி கம்மியா இருந்ததுனா கூட நீங்க லோன் போட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஸோ அது என்ன பண்ணும்னா, ஓகே இது நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத நம்பும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அதுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்களால ஸ்விஃப்ட் கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில ஒரு துளி சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்விஃப்ட் கார விட எதனா பெட்டர் கார் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணும்னா, உங்களோட பிரெயின் ஸ்விஃப்ட் கார் வாங்க விடவே விடாது. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அது என்ன பண்ணும்னா, வேற இதே ரேட்டுக்கு என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு உங்கள சர்ச் பண்ண வைக்கும். சர்ச் பண்ண வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஒருவேள நம்ம வேற பிராண்ட்ல எதனா கார் வாங்கினா, ஒருவேள அந்த கார் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லாட்டி அவங்க வேற வெளிநாட்டு நிறுவனம், அவங்க நிறுவனத்த மூடிட்டு போயிட்டாங்கன்னா, நம்மளுக்கு இந்த பொருட்கள் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்காது. அப்படின்ற ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றது வந்துச்சுன்னா, நீங்க வேற பிராண்டுக்கு போவே மாட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பேக் வருவீங்க. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எதுல இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதில இல்ல, ஸ்விஃப்ட்ல இல்ல. இந்த பிராண்ட் வந்துட்டு இந்தியாவ விட்டு போவே போவாது. இந்தியாவையும், மாருதியவும் பிரிக்கவே முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு போயிடுது. ஸோ நீங்க வேற பிராண்டுக்கு போயிட்டு டக்குன்னு மாருதிக்கு வந்துருவீங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த டவுட் அப்படின்றதும் இருக்கவே இருக்காது. சரி மாருதி வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ் குடுக்குற காரு அப்படின்னும்போது கம்பெனி அப்படின்னும்போது உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கும். நம்மளோட லைஃப் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம், துளி சந்தேகம் கூட இல்லாத போயிடுது. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? உங்களோட வருமானத்திலேயே அது முடியும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இதுவாயிடுது. அப்ப என்ன பண்ணும்னா, உங்க பிரெயின் வந்துட்டு அத எப்படி வாங்கணும் அப்படின்ற ஐடியாஸ உங்களுக்கு கொட்டுங்க. எப்படி கொட்டும்? என்னென்ன லோன்ஸ் ஆப்ஷன் இருக்கு? எந்த பேங்க்ல பெஸ்ட் லோன் உங்களுக்கு கிடைக்கும்? எல்லாத்தையுமே உங்கள தேட வைக்கும். உங்கள வீட்லருந்து கிளம்பி போய் நேர்ல விசாரிக்க வைக்கும். அந்த வண்டிய போய் டெஸ்ட் டிரைவ் எடுக்க வைக்கும். இது எல்லாமே பண்ணும். இதெல்லாம் யார் பண்றா? உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்? நீங்க அத நம்புறீங்க. அந்த விஷயம் உங்களால முடியும் அப்படின்றத நீங்க நம்புறீங்க. ஸோ அந்த டெஸ்ட் டிரைவ உங்கள எடுக்க வைக்கும். அந்த கார உங்கள வாங்க வைக்கும். ஸோ இதெல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னால இந்த இந்த ஃபுட்டு நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதில எனக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. உடனே என்ன பண்ணுச்சு? அது என்னோட பிரெயினே என்ன பண்ணுச்சுன்னா, போயிட்டு YouTubeல சர்ச் பண்ணுது. எந்தெந்த ஃபுட்டு உடம்புக்கு நல்லது. முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ இந்த இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீன்னா தான், நீ எந்த ஃபுட் உடம்புக்கு நல்லதுன்றத நீயே புரிஞ்சுக்குவ. அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணுது? ஹெல்த்னா என்ன? விட்டமின்ஸ்னா என்ன? புரோட்டீன்ஸ்னா என்ன? மினரல்ஸ்னா என்ன? தண்ணி எப்படி குடிக்கணும்? ஏன் தண்ணி உக்காந்துக்கிட்டு குடிக்கணும்? ஏன் நின்னுக்கிட்டு குடிக்கக்கூடாது? அதே மாரி வாய மூடி ஏன் சாப்பிடணும்? ஏன் வாய மூடி சாப்பிடணும்? வாய திறந்துக்கிட்டு சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரும்? இதெல்லாம் சயின்டிஃபிக்கா போய் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் இத நான் ஃபாலோ பண்ண வைக்கிது. இப்போ வந்துட்டு நான் மறந்து போய் கூட தூக்கத்தில வாயில எதனா போட்டா கூட வாய மூடி தான் சாப்பிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி சாப்பிடல. வாய திறந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. வாய மூடி சாப்பிட்டா தான் உமிழ்நீர் வரும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அந்த உமிழ்நீருங்கிறது என்னது? வெறும் நீரா? இல்லாட்டி ஆசிடா? அமிலமா? அப்படின்றது. ஸோ இது அமிலம் தான் அப்படின்றது நமக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இது வந்துட்டு சாதாரண தண்ணி கிடையாது. நம்ம வாயில சுரக்கிற
உமிழ்நீருங்கிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு அமிலம். ஸோ நமக்கு டைஜஷன் அப்படிங்கிறது வாயிலிருந்தே ஆரம்பிக்குது அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நம்ம வாயை மூடி சாப்பிடணும் அப்படின்றது நான் உணர்ந்தேன். ஸோ அப்போ தான் உமிழ்நீர் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் என் பிரெயினை நான் ஃபாலோ பண்ண விடுது இதெல்லாம். இல்லாட்டி அதை என்ன பண்ணோம், வாயை திறந்துக்கிட்டே சாப்பிட்றா நீ, என்ன இருக்குது, என்ன எடுப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணவே விடாது இந்த மாதிரி விஷயங்களை. அது மாதிரி நின்றுட்டு தண்ணி குடித்தா என்ன, நீ நின்றுக்கிட்டே குடிடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நின்றுக்கிட்டே குடிக்க வச்சுருக்கோம். ஆனால் நின்றுக்கிட்டு ஏன் குடிக்கக்கூடாது, நின்றுக்கிட்டு குடித்தா என்ன பிரச்சனைகள் வரும், நின்றுட்டு குடித்தா அந்த குடல்லாம் வந்துட்டு இப்படி இப்படி விலகி இருக்கும். அதாவது இப்படி இப்படி சுருங்கி இருக்கிற குடல் நிற்கும்போது இப்படி விரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் மேலே தண்ணி ஊற்றும் போது குடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது நேராக கீழே போய் மலைக்குடலில் போயிடும். மலைக்குடலையோ உங்களோட யூரின்லேயோ வெளியில் போயிடும். ஸோ ஆக்சுவலாக உட்காந்துருக்கும் போது இப்படி சுருங்கியிருக்கும் உங்களோட குடல். அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா பொறுமையாக எல்லா இடத்துக்கும் போய் எந்தெந்த இடத்துக்குலாம் தண்ணி தேவையோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு வந்துட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உக்காந்துக்கிட்டு தண்ணி குடிக்கணுன்றது தான் நிதர்சனம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புகளுக்கு, அதாவது உங்கள் உடம்புக்கு எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு உங்களோட கண் இமைக்கிறீங்க நீங்கள், ஸோ அதுக்கு தண்ணி தேவைப்படுது, அதுக்கு தண்ணி சப்ளை பண்ணி ஆகணும் பாடி. ஸோ அது எங்கே பண்ணணும், நீங்கள் தண்ணி நின்றுட்டு குடிச்சிங்கன்னா நேராக அது யூரினில் போயிடும். உங்களோட பிளாடர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, யூரின் பிளாடர், அந்த இடத்துக்கு போய் அதுக்குள்ளே போய் முட்டிட்டு நிற்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அப்போ கண் பார்வைக்கு உங்களுக்கு இந்த கண் சிமிட்டுறதுக்கு தண்ணி எங்கே கிடைக்கும். ஸோ கண் ஐ ட்ரைனஸ், அப்புறம் இச்சி, அதாவது எரிச்சல் அப்படிங்கிறாங்க, சூடு, இது இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம வெள்ளரிக்காயை தூக்கி வைக்கிறது, கண்ணில் தண்ணியை ஊற்றி கழுவுறது, ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸை போட்டு தலையை தண்ணிக்குள்ளே வச்சு இது பண்ணுறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக உக்காந்துக்கிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் எந்திரிச்சு போய் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு உங்களோட உடம்பு அழகாக உறிஞ்சிடும். ஸோ உடம்புக்கு எங்கெங்கே தண்ணி வேணுமோ அந்த தண்ணிலாம் அழகாக போய் சேர்ந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்னோடய பிரெயின் வந்துட்டு இதை பண்ண விடுது. ஸோ இதுதான் சயின்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு சுத்தமாக சந்தேகமே இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் பிரெயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள், அந்த நாலெட்ஜை வளர்த்து வைக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் சொன்னேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கு. நிறைய பேர் லக்கு பற்றி சொல்லுவாங்க. இந்த லக்குங்கிறது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நானும் அப்படி தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். முதலே இது தான் சொன்னேன், நானும் மறுபடியும் சொல்கிறேன், நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதாவது லக்குங்கிறது மேக் யுவர் ஓன் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், அந்த புக்கில் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இதே தாங்க, ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது சம்மந்தமான நாலெட்ஜ். இப்போ நான் என்ன பண்ணேன், உடம்புனா என்ன, ஒரு டாக்டர் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மைண்ட் வந்துட்டு என் சொல் பேச்சு கேட்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாலெட்ஜ் டெவலப் ஆகும். உங்கள் பிரெயின் சும்மாவே இருக்காது. நீங்கள் உங்கள் பிரெயின் ஒரு விஷயத்தை நம்பிருச்சுன்னு வைங்களேன், ஒரு விஷயம் அதுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு மியூசிக் பிடிச்சிருச்சு, டான்ஸ் பிடிச்சிருச்சுன்னா சும்மா இருக்காது. நெக்ஸ்ட் அந்த மியூசிக் டைரக்டரை பற்றி ரிசர்ச் பண்ணோம், அனிருத்தை பற்றி ரிசர்ச் பண்ணோம். இவன் எந்த வயசில் இது மாதிரி மியூசிக் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தான், இவனுக்கு என்னென்ன ராகங்கள் தெரியும், இவன் வந்துட்டு கர்நாடிக்கில் சவுண்டா இல்லாட்டி வெறும் வெஸ்டர்னில் தான் சவுண்டா, வெறும் பேக்ரவுண்ட் பிஜிஎம் தான் நல்லா போடுவானா, பாட்டு சரியாக போட மாட்டானா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா, இந்த நாலெட்ஜ் ஏன் வருது உங்களுக்கு அப்படின்னா இது தாங்க. இப்போது இது தான் சொல்ல வரேன். இப்போது இதில் வந்துட்டு ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுவும் நான் புக்கில் இருந்து தான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு அன்வான்ட் திங்ஸ்லாம் நம்மளோட நாலெட்ஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான விஷயங்களில் நம்மளோட நாலெட்ஜ் டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு சினிமா பிடிக்கிறதுனால தான் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ உங்களோட நீங்கள் பண்ணுற வேலை, அது என்ன வேலையாக இருக்கட்டும், குப்பாளுற வேலையாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அது ராக்கெட் சயின்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும்தான் அதில் வந்துட்டு உங்கள் பிரெயின் வந்துட்டு நாலெட்ஜை அதுவே போய் டெவலப் பண்ணும். அதுவே டெவலப் பண்ணும். அந்த நாலெட்ஜை அது டெவலப் பண்ணிவிட்டு சும்மாவே இருக்காது. அது சும்மாவே இருக்காது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த குவாலிட்டிஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் உங்களுக்கு வர வைக்கும். உங்களை எங்கே இருந்ததுனா தேட வைக்கும். தேடி அந்த நாலெட்ஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்கள் பிரெயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாலெட்ஜை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிடிக்காத விஷயத்தில் போய் நாலெட்ஜ் டெவலப் பண்ணுறதுக்கு போய் பாருங்களேன், தூக்கம் வந்துடும். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் போய் பார்த்தீங்கனாலே தூக்கம் வருதுப்பா, எனக்கு பிடிக்கல, நம்ம போய் டீ சாப்பிட்டு வரலாம்,
இல்லாட்டி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல. நீங்கள் அதில் போய் உங்களை திணிச்சிங்க அப்படின்னா அதில் ரிசல்ட்ஸ் வராது. அதுக்கப்புறம் அதில் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எனக்கு லக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் அந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வைக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயத்தில் நாலெட்ஜுங்கிறது உங்களோட பிரெயின் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாலெட்ஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில். ஸோ நாலெட்ஜ் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, இந்த புக்கில் தான் நான் படித்தேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு என்னென்னா ஒரு பாறை மேலே தண்ணி ஊற்றுற மாதிரிங்களா, ஒரு நாள் தண்ணி ஊற்றுற மாதிரி. அந்த பாறை கரையுமா? கரையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அந்த பாறை மேலே தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த பாறையில் ஒரு இம்ப்ரெஷன், தண்ணி விழுந்த ஒரு இம்ப்ரெஷன் உருவாகும். ஸோ அதுதான் நம்மளோட வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாறையில் நீங்கள் ஒரு ஓட்டையை போடணும் அப்படின்னா அது தண்ணியால் முடியுமா? ஆனால் முடியும். எப்போ முடியும் அப்படின்னா, தொடர்ந்து உங்களோட நாலெட்ஜை அந்த பர்டிகுலர் விஷயத்து மேலே நீங்கள் செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனைகள்லாம் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நாலெட்ஜ் தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதை புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்டில் சக்ஸஸ்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்குங்க. சக்ஸஸ்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்குன்றது கரெக்டான வேர்ட் கிடையாது. சக்ஸஸ்ஸுங்கிறது பை ப்ராடக்ட். புரியுதுங்களா? இப்போ ஒரு மாடு வாங்கினீங்கன்னா பாலுங்கிறது பை ப்ராடக்ட். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த நாலெட்ஜுங்கிறத டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஸுங்கிறது பை ப்ராடக்ட். கண்டிப்பாக லக்குக்கும் சக்ஸஸ்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. மேக் யுவர் ஓன் லக். இந்த புக்கில் நீங்களே போய் படிங்க. நான் சொன்னது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்களே படித்து பாருங்கள். அவங்க இதுதான் சொல்கிறாங்க. உங்களோட நாலெட்ஜ் எப்போ தொடர்ந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கணும். அந்த விஷயம் பிடிச்சதுனா மட்டும்தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நிற்கவே நிற்காது. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை நிறுத்த மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி கேட்பீங்க, நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த நாலெட்ஜை டெவலப் பண்ணுறதை நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. அப்போது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றது சுலபமாக இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். டெய்லி ஒருத்தங்க அந்த விஷயத்துலையே அவங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது 100 பேரில் ஃபஸ்ட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த 100 பேருமே உங்களை மாதிரி அந்த நாலெட்ஜை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்றது வாய்ப்பில்லை. அப்படி வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை விட அதிகமாக போடுறவங்க இன்றைக்கி ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லக்குங்கிறது உங்களுக்கும் வசப்படும் அப்படின்றது 100%. ஸோ இதில் டவுட்டே வேண்டாம். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த மேக் யுவர் ஓன் லக்குங்கிற புக்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த புக்கு படித்ததுனால தான் எனக்கு அந்த நாலெட்ஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் லக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் ஓன் லக்கில், அதாவது லக்குங்கிறத நம்ம தான் உருவாக்கணும் த்ரூ நாலெட்ஜ். ஸோ அந்த நாலெட்ஜ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதில் நாலெட்ஜ் டெவலப் நீங்களே பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையுமே போய் கேட்க மாட்டீங்க. நீங்களே தேடுவீங்க போய். இது எங்கே போனால் கிடைக்கும், இது எதனா லைப்ரரியில் இது சம்மந்தமான புக் எடுத்து படிப்பீங்க. அது சம்மந்தமான கடைகள், அது சம்மந்தமாக நடக்கிற தொழில் நிறுவனங்கள், அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்களே போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இது எல்லாமே நடக்கும். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தேடுறீங்களோ அதே மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸில் இது ஒரு புக்கில் படித்தேங்க. சாரி, நிறைய புக் நேம் ஞாபகம் இல்லை. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த விஷயமும் ஒரு சரியான நபரை தேடிக்கிட்டே இருக்குமா. புரியுதுங்களா? அப்போது அது ரெண்டுமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகும்போது அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளுங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தில் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருக்கு கொடுக்கலாம், இந்த கிஃப்ட்டை, இந்த சக்ஸஸை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேடிக்கிட்டே இருக்குமா. ஸோ 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவங்க மீட் ஆவாங்க. மீட் ஆகும்போது அதை தான் நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் ஓன் லக்கு, அதாவது லக்குங்கிறதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இதுக்கு உண்டான முக்கிய சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லைங்க. விடிய காலையில் எந்திரிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளோட குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதாவது நம்மளோட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஆற்றல்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட மலக்குடல்லேருந்து ஆரம்பிக்குது.
நான் அதாவது எப்படி சொல்கிறேன் பாருங்க, அதாவது சயின்ஸையும் ஹெல்த்தையும், அதாவது இந்த பாடியவும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு நடந்ததுங்க இதெல்லாம் வந்துட்டு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு காலையில் அந்த ஸ்டொமக் க்ளீன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிடுதுங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடுது. எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி இந்த விடிய காலையில் 4:30 to 6 நான் ஆக்டிவாக இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு நிறைய எனர்ஜி என்னோடய பாடியிலேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஹெல்த்தில் வெல்த், இப்போ நான் இதில் நிறைய விஷயங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ஹெல்த்லேயும் சொல்லியிருக்கிறேன், வெல்த்லேயும் சொல்லியிருக்கிறேன். ரிலேஷன்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது நேச்சுரலாக அந்த பாண்டிங் அப்படின்றது நீங்கள் இந்த 4:30 to 6 நீங்கள் எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உணர்வீங்க. அதாவது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதே தாங்க, எல்லாத்துக்குமே ஒரே டெக்னிக் தாங்க, சிம்பிளுங்க. இப்போது இந்த எமோஷன் அப்படின்றத நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் போய்ட்டு அடித்து டேய் ஒழுங்காடா பார்த்து நடடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களானா அது கேட்காது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் எமோஷ்னலாக பேசணுங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு கமலஹாசன் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் எப்படி மருதநாயகம் படத்தில் ஒரு மருதநாயகமாக நடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பார், நம்ப வச்சுருப்பார், நீ தாண்டா மருதநாயகம். இல்லாட்டி உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேறு ஒரு இடத்துல, என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். உதாரணத்துக்கு நம்மளோட சிவாஜி கணேசன் சார் எடுத்துக்கோங்க. கர்ணனில் வந்துட்டு நீங்கள் கர்ணனை பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது, நானும் பார்த்ததில்ல. பட் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கர்ணனாகவே வாழ்ந்திருப்பார். என்னோட அபிப்பிராயம், அவர் என்ன பண்ணியிருப்பார், நான் தான் கர்ணன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தான தர்மம் பண்ணியிருப்பார் அந்த பீரியடில். அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பார், அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட அவர் பேசியிருப்பார், நம்ப வச்சுருப்பார், நான் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு இது எப்படி நம்ம தலைவர் இவர் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான், கங்கா வந்துட்டு கங்காவாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா வந்துட்டு சந்திரமுகியாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதே தாங்க, இப்போது அவர் வந்துட்டு கர்ணனாக மாறி இருப்பார். ஸோ அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் இப்போ நடிக்கணும், கர்ணன் இப்போ அவன் தம்பிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் எப்படி பேசியிருப்பானோ அதை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி அப்படியே பண்ண வைக்குதுங்க. ஸோ நம்மளும் இதே தாங்க, நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ விஷுவலைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயின்கிட்ட நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா சொன்ன இந்த பொன்மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, டுடே இஸ் மை டே. இந்த மாதிரி இன்னொரு 2 பொன்மொழிகள் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயின் வந்துட்டு ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும். நான் ஏன் இதை அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் பண்ணும்போது என்னோடய அபிப்பிராயங்க, என்னமோ இருக்குங்க பிரபஞ்சத்தில், அந்த நேரத்தில் உங்கள் பிரெயின் வந்துட்டு இந்த மாதிரி குட் திங்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே கேட்குது. அது என்ன சயின்ஸுங்கிறது எனக்கு நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதை பண்ணி முடிச்சோன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு நான் உணர்ந்தது இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நீங்கள் உங்கள் பிரெயின்கிட்ட ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது நம்புதுங்க. அது நம்புது, துளி கூட சந்தேகப்பட மாட்டேங்குது. அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரே இல்லைங்க. இது 3மே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணோம், உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் சொன்னது தான். அது சம்மந்தமான நாலெட்ஜை டெவலப் பண்ணும். த்ரூ யூடியூபோ, த்ரூ சோஷியல் மீடியா, த்ரூ இன் பர்சன், அதாவது நேரில் போய் ரிசர்ச், கிரவுண்ட் ஒர்க்கு, ஃபீல்டு விசிட் என்னமோ பண்ணி அந்த விஷயத்தில் நாலெட்ஜை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. விடவே விடாதுங்க, உங்களை தூங்கவே விடாதுங்க, பகல் ஃபுல்லாக தூங்க விடாது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுது. இது தாங்க நடக்குது. ஸோ இது சம்மந்தமான விஷயங்களுக்கு தேவையான வருமானமோ பணமோ உங்களுக்கு எப்படின்னா அட்ராக்ட் ஆகுது, அது எப்படி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைம் தான். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பெருசாக ஒரு ஞானியோ இல்லாட்டி ஒரு சித்தரோ, அப்படி இல்லாட்டி ஒரு சித்தர்கிட்ட போய் நான் அருள் வாக்கு அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை. நான் பண்ணது ஒன்றே ஒன்று தாங்க, அது தற்செயலாக தாங்க நடந்துச்சு. 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பழக்கமாகி போச்சுங்க. அது அந்த நேரத்தில் எந்திரிச்சா எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு. ஸோ என்னால் எந்திரிக்காத இருக்க முடியலைங்க. நான் எது பண்ணாலுமே நடக்குது. எதனால் ஒரு முயற்சி பண்ணால் அதுக்குண்டான பணம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது, அதுக்குண்டான நட்பு வட்டாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், அதாவது என்னென்ன
ஆட்கள் தேவையோ, லேபர்ஸ் தேவையோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இது எல்லாமே பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது பிரபஞ்சம். ஆனால் நம்ம தூங்கிடுறதுனால இதெல்லாம் நம்ம இழந்துடுறோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காலையில் 4 to 6 நீங்கள் எந்திரிக்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்தாலே இந்த ஹெல்த்து, வெல்த்து அண்ட் ரிலேஷன்ஷிப் இது 3த்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமுமே இப்போது நம்ம விஷுவலைஸ்ன்னு சொன்னோம் பாருங்க, நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட. அதாவது விஷுவலைஸுங்கிறது தான் முக்கியமானது. நம்ம பிரெயினுக்கு ரொம்ப தேவையானது விஷுவலைஸ் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம பிரெயினுக்கு நம்பிக்கையே கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தா மாதிரி கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை இன்றைக்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். ஏதோ ஒரு அதிகாரியை பார்த்து நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்து அந்த ஒர்க்கை வந்துட்டு நடத்த வைக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய சேலஞ்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த வேலை. பட் ஆனால் அதே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்டே போய் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, போய் நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்குறீங்க, அவர்கிட்ட தான் அந்த வில்லங்கம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு அது என்ன வில்லங்கமோ அதை நினச்சிக்கிட்டு அந்த வில்லங்கத்துக்கு பற்றி நீங்கள் நேரில் போகிறீங்க, அந்த அதிகாரியை பார்க்குறீங்க, இதெல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணணும். அதாவது சிவாஜி கணேசன் எப்படி கர்ணனாக நினச்சாரோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வேலையை வந்துட்டு கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணணும். அது நடக்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் பிரெயினை நம்ப வைக்கணும். அது அவர் வந்துட்டு உங்களோட அந்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக அவர் பண்ணி முடித்து நீங்கள் அந்த வில்லங்கத்துலேருந்து வெளியில் வந்துடுறீங்க, அந்த லேண்ட் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிடுறீங்க காலையில் அந்த 4 to 6 டைமில். அது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்பிடும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி பார்த்துருச்சு. ஆக்சுவலாக இது ஒரு புக்கில் படித்தேங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அவர் என்ன ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் அந்த கம்பெனி வந்துட்டு தான் உருவாக்கிடணும்னு சொல்லிட்டு டெய்லி அதை பற்றி தான் கனவு கண்டுகிட்டே இருப்பாருங்களாம். அப்போ என்ன ஆச்சுங்களா, அவர் இறந்துடுறாரு. ஸோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரதருங்களாம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்களோட பிரதரோட கனவு, அதாவது உங்களோட அண்ணனோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அதுக்கு அவர் தம்பி என்ன சொன்னாரா, இன்றைக்கி இந்த கம்பெனி ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் தான். ஏன்னா இந்த கம்பெனி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளுமே விஷுவலைஸ் பண்ணுவாருங்களாம். காலையில் அந்த 4 to 6 ஒவ்வொரு நாளுமே விஷுவலைஸ் பண்ணி அவர் என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணாரோ அதை வந்துட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கிறார், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை அவர் விஷுவலைஸ் தான் பண்ணுறார், அவர் தான் உருவாக்குறார். அவர் சித்தரோ யாருமே கிடையாது அவர் நடக்க போகிறத சொல்கிறதுக்கு. இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் விஷுவலைஸ் பண்ணி அவர் இறந்துடுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஏஜ் ஆகி இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்துச்சுங்களாம். ஸோ அவரோட பிரதர் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இதை சொல்கிறாருங்களாம். அதாவது நிறைய பேர் வருத்தம் தெரிவித்தாங்களாம், உங்கள் அண்ணன் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த நிறுவனம் வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, ஸோ அவர் இதை பார்க்காத போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், இல்லை இதை வந்துட்டு அவர் தினசரி தினந்தோறும் பார்த்துட்டு தான் போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. அதாவது அவர் சொன்னது அதெல்லாம் விட்டுருங்க, அந்த விஷுவலைஸ் பண்ண விஷயம் அப்படியே நடக்குது. ஸோ அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த விஷயத்தில் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த விஷயத்தை அப்படியே நடத்தி கொடுத்துருச்சு. ஸோ இதை நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது, அதை நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு பண்ணும். நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். இப்போ எப்படி நம்ம ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கம்ப்யூட்டர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி நடத்துதோ அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் தான். ஸோ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் நீங்கள் கரெக்டாக டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை ஒரு நாள் பண்ணிவிட்டு அது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. நீங்கள் அதை தினந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அதை நோக்கி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நகரும். ஸோ அதை எப்படி நடத்தணும், இது விஷுவலைஸ் பண்ணிகிட்டா இருப்பா நம்மளோட முதலாளி, இப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிட்டாரு. இதை எப்படி நடத்தணுன்ற ஐடியாஸை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு கொடுக்கும். எங்கே சர்ச் பண்ணணும்,
இதுக்கு முன்னாடி யார் இப்படிலாம் பண்ணியிருக்கிறா, நீ போய் அவங்கள பாரு. என்னென்ன வழிகள் இருக்கோ, அது அந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகள் எல்லாத்தையுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும். டவுட் இருக்கக்கூடாது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பண்ணும். அதை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாலெட்ஜ் டெவலப் பண்ணும். தொடர்ந்து நாலெட்ஜ் டெவலப் ஆக ஆக உங்களுக்கு லக்குங்கிறது இயற்கையாகவே அமையும். நீ மேக் யுவர் ஓன் லக்கு. அதே மாதிரி உங்களோட பிரெயினுக்கு, அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, டுடே இஸ் மை டே, அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஒரு 5 பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருக்குது அப்துல் கலாம் ஐயா சொன்னது. ஸோ அதை நீங்கள் காலையில் டெய்லி சொல்லணும். அந்த 4 to 6 என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் இதெல்லாம் ஐ கேன் டூ இட்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அது எப்போல்லாம் உங்களுக்கு அதில் தளர்வுகள் வருதோ அந்த வேலைகளில் உடனே நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு சொல்லணும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த வேலைகள், அந்த காரியம் வந்துட்டு செஞ்சு முடிச்சதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. அதாவது அச்சு பெசராமல் பண்ணும். உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு ஒரு மித்து, அதாவது என்ன சொல்கிறது, படத்தில் வந்தது தான், நான் ஒன்றும் அது உண்மைன்னு சொல்லிட்டும் சொல்லலை. நீங்கள் இந்த நீயா படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரு ஆண் பாம்பு அடித்து கொண்டுருவாங்க. அப்போ பெண் பாம்பு வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த ஆண் பாம்போட கண்ணில் பார்ப்போம். கண்ணில் பார்த்த உடனே அதை விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், தான் எப்படி சத்தம் அப்படின்றத. அதை பார்த்துட்டு இந்த பெண் பாம்போட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அது போயிடும். அவங்க எல்லாருமே பதிவாயிருவாங்க. யார் யார் கொண்டாங்களோ, கமலஹாசன், அப்புறம் ஒரு 4 பேர் இருப்பாங்க கூட, அவங்களோட முகங்கள் அப்படியே பதிவாயிரும். அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே போய் சேர்ந்துடும். ஸோ இதுதாங்க விஷுவலைசேஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்துட்டு அதை அப்படியே போய் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சாதிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்கும். ஸோ அந்த படத்தில் எல்லாரையுமே போய் அந்த பாம்பு பழி வாங்கும் அதுக்கப்புறம். ஸோ இது வந்துட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி விஷுவலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அந்த நீயா படம். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே, எந்த விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், நீங்கள் முடிக்கவே முடியல உங்களோட லைஃப்பில், ஏதோ இருக்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சுன்னு உங்கள் லைஃப்பில் எதனா ஒன்று இருக்கும், இதனால் இது வரைக்கும் பண்ணவே முடியலடா என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள், அது மேலே நம்பிக்கை வைங்க, டவுட் இல்லாமல் பண்ணுங்கள், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் துளி கூட இல்லாமல் இருங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் முடியலை அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா முடியாமல் போக வாய்ப்பே கிடையாது, எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப்பில் நான் ஒரு 4 விஷயத்த பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் அதை தைரியமாக சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது யாரோ ஒருத்தவங்க சொன்னது, யாரோ ஒருத்தவங்களோட ரிசர்ச் அது. ஸோ அதை நான் சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் இது என்னோடய ஓன் ரிசர்ச். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இது 3த்துலேயுமே எனக்கு நடந்த மாற்றங்கள் இது எல்லாமே. ஸோ இதை வந்துட்டு இப்போது மக்கள், இப்போது நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து நீங்களும் முன்னேறலாம். அதே மாதிரி இதை வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு இதை அப்படியே வேறு இடத்துல சொல்லியோ இல்லாட்டி இதை நம்ம சொல்லி இந்த கண்டென்ட்லாம் நம்ம எடுத்து யூடியூப்லேயோ அது மாதிரி எதனா போட்டு 4 பேருக்கு நம்ம உதவி பண்ணலாம், இல்லாட்டி அதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே நான் ரியலைஸ் பண்ணது. அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போது ஒரு ப்ராடக்டை வந்துட்டு குவாலிட்டி பாஸ்டு, அது QA, குவாலிட்டி அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் குத்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு இந்த பேட்டன்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இந்த பேட்டன்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்றது நான்